The screen is available right now. Yeah, Yes, Gautam. thank you. Yeah, thank you. எங்க விட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆரம்பிக்கணும். பஞ்சதந்திரத்துல இந்த நம்ம கமலாசன் கேட்பால எங்க விட்டேன் இதோ இங்க விட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சாரி ஃபார் தி டிலே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டெக்னிக்கல் கிளிச்னால திடீர்னு ஆப் கிராஷ் ஆயிடுச்சு. I truly ask sorry for that for the last time. ஸோ இப்ப எல்லாருமே வந்துட்டேன்னா ஏன் நான் பிசினஸ் பண்ணும், வேலைக்கே இருக்கக்கூடாதா, என் வேலையே நான் பண்ணக்கூடாதா, வேலையிலே சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு வந்துட்டுன்னா கேட்பாங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல தான், இந்த மாதிரி பிரிட் ஆர்கனைசேஷன்ல தான் எனக்கு ஒரு சொன்னாங்க, நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா சின்ன பக்கெட்டு சின்ன ஓட்டை சின்ன செலவுகள், அதாவது தண்ணியில ஒரு பக்கெட்ல ஓட்டை விழுந்துருச்சுன்னா சின்னதா செலவாகும். இதே 50,000 ரூபாய்னா 50,000 உண்டான செலவுகள், 1,00,000 ரூபாய்னா 1,00,000 உண்டான செலவுகள். ஸோ அப்போ நீங்க உங்களோட இன்கம் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் தான் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்க போறீங்க. சரி, ஒண்ணு. ரெண்டாவது, எல்லாருக்குமே ஒரு ஒரு ட்ரீம் என்ன இருக்கணும்னா ஃபினான்ஷியலி ஃப்ரீ அப்படிங்கிற ட்ரீம் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கும். அதாவது நான் என் வாழ்க்கையை வந்துட்டு அனுபவிக்கணும். இங்க இருக்கக்கூடிய 500 பேர்ல நான் கேட்கறேங்க, ஜென் ஒய் அண்ட் ஜென் ஜியா வந்துட்டு இருக்கீங்கன்னா கடைசி வரையிலும் 60 வயசு வரையிலும் நான் வேலை பார்க்கணும், நான் வேலை பார்த்து உண்மையா உழைத்து என் கம்பெனிக்கு நான் ஒரு அருமையான எம்ப்ளாயின்னு ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் வாங்கி அப்புறம் லைஃப் என்ஜாய் பண்ணுவீங்களான்னு நான் அந்த கேள்வி கேட்டேன்னா ஜென் ஒய் ஜென் ஜி என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ எந்த ஒரு கிரகத்துல வந்திருக்கேன்னு சொல்லி கேட்பாங்க. ரைட்? இன்னைக்கு இருக்கவங்களோட இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருமே என்ன எதிர்பார்க்கறாங்க, ஐ வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப் மேன். வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்றது தான், செலிப்ரேட் பண்றதுக்காக தான். ஸோ அப்போ அதை பண்றதை விட்டு நான் வேலை வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின் எல்லாருக்குமே வந்துட்டு வரும். சரி, இப்ப எம்ப்ளாயியா இருந்துட்டு ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல்ல இருந்து அதே நேரத்தில் பினான்சியலா ஃப்ரீயா இருந்து நான் வேலைக்கும் போகலாம், வேணானா வேலைக்கும் போக வேண்டாம், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல என்னால என்ஜாய் பண்ண முடியுமா பீங் அன் எம்ப்ளாயி? எல்லாருக்கும் வந்துட்டு என்ன ஆசை, நான் சுந்தர் பிச்சை மாதிரி இருந்துட்டு போகணும், ஆர் டிசிஎஸோட இப்ப சேர்மன் வந்து சந்திரசேகரன் சார் லெவலுக்கு வந்து போகணும் அப்படின்னா அது ரொம்ப ஒரு கிடைப்பதற்கு அரிய ஒரு பொசிஷன். அதெல்லாம் வந்துட்டு அந்த டாப் பொசிஷன்ல அந்த மாதிரி எம்ப்ளாயிஸ் அவ்வளவு தூரத்துல மேல போக முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எம்ப்ளாயியா வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க 60 வயசு வரையில் நீங்க என்ன செய்வீங்க, அந்த கம்பெனிக்காக உழைக்கணும், பணத்தை சேர்க்கணும், அதுக்கப்புறம் தான் நீங்க ரிட்டையர்மெண்ட்ல தான் நீங்க லைஃபே ஸ்டார்ட் என்ஜாய் பண்ற லெவலுக்கு வந்து போகும். பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு என்ன கொடுக்குன்னா, யூ கேன் என்ஜாய் லைஃப் while you are making money, while you are working on this business. So employment is good, பட் என் லைஃப என்னை வாழ விடுமானா எம்ப்ளாய்மெண்ட் வாழ விடாது. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்னைக்கு ஆரம்பிச்சதுல, ஓகே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல இருந்து எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க, ஹூ ஆர் ஆல் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். நார்மலா ஆஃபீஸ் டைம்ல காலையில 9 மணிக்கு ஆரம்பிச்சா 5 மணி 6 மணிக்கு வந்துட்டுனா முடிஞ்சிடும், நாங்க வந்துட்டா வீட்டுக்கு வந்துருவோம். பட் இன்னைக்கு நான் 9 o'clock லாகின் பண்ணா நைட் 9 o'clock வரை ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இழுத்துட்டு இருக்கேன் நானு. ஸோ இன்னைக்கு என் லைஃப் ஸ்டைலே வந்துன்னா என் கையில வந்துட்டு இல்லாத நிலைமைக்கு வந்து போயிட்டு இருக்கு பீங் அன் எம்ப்ளாயி. இது நீங்க ஒத்துட்டு தான் வந்துட்டு ஆகணும். Very few employee out of 100%, maybe 1% will be able to pull off a lifestyle like that. நான் வந்து கிரீஸ்ல இருப்பேன் ஒரு வாரம், அடுத்த வாரம் வந்துட்டா நான் இட்டாலியில வந்துட்டு இருப்பேன், அடுத்த வாரம் வந்துட்டா நான் டெல்லியில வந்துட்டு இருப்பேன், அங்கிருந்து ஒர்க் பண்ணுவேன். இந்த மாதிரி ஹசில் பண்றலாம் வந்துட்டுன்னா மேபி 1%. இது எல்லாத்தினாலையும் சாத்தியமானா எல்லாத்தினாலையும் சாத்தியம் இல்லை. ஸோ பீங் அன் எம்ப்ளாயி யூ கேனாட் லைஃப் என்ஜாய், யூ கேனாட் செலிப்ரேட் லைஃப் டு தி ஃபுல்லஸ்ட். இது என்னோட வியூ. ஓப்பனா சொல்றேனே, ஐடி எம்ப்ளாயிஸ் நான் பாக்குறது வந்துட்டு என்னன்னா, தே ஆர் லிவிங் வீக்கெண்ட் டு வீக்கெண்ட். அதான் இன்னைக்கு அவங்களோட வாழ்க்கை முறையா வந்துட்டு இருக்குது. அதான் இன்னைக்கு நான் பாத்துட்டு இருக்கேங்க வந்துட்டுனா. மேபி நான் தப்பா கூட வந்துட்டு இருக்கேன், கான்ட்ராடிக்ட் பண்ணலாம், பட் திஸ் இஸ் நாட் மை ஒப்பீனியன், திஸ் இஸ் அ ஃபேக்ட். இது வந்துட்டு நான் படிச்சது, அதுதான் அந்த இடத்துல நான் ஷேர் பண்றேன். சரி, ரெண்டாவது, இதுக்குள்ள வந்துட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்குள்ள வந்துட்டு வரலாம். இன்னைக்கு எல்லாருமே வந்துட்டேன்னா ஏன் வந்துட்டு யூடியூபர்ஸ் இன்னைக்கு ஏன் அதிகமாயிட்டாங்க, சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ஏன் அதிகமாயிட்டாங்க? ஒரே காரணம் யூஸ் பாருங்க. இன்னைக்கு 10ல 2 பசங்கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்க, நீ பெரிய நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஐ வாண்ட் டு பி இன்ஃபுளுசர்ங்கிறான், ஐ வாண்ட் டு பி யூடியூபர்ங்கிறான். ஏன்டா அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் அண்டர் சம்படி மேன். நான் போய் என்ன பண்ணணும், நான் என் லைஃப் நான் தான் டிசைட் பண்ணும், என் லைஃப் நான் வந்துட்டு வாழணும். நான் 2 வீடியோ போடுறேன், எனக்கு அதுக்கு ஒரு 10,000 லைக் வந்துட்டு 10,000 வியூ வருது, 30,000 வியூ வந்துட்டு வருது, ஆர் லைக்ஸ் எனக்கு வந்துட்டு வருது. அதுல வந்துட்டு நான் ஒரு ப்ராடக்ட் வந்து நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலியமா நான் விற்கிறேன், நான் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போறேன். எனக்கு அந்த லைஃப் வந்து போதும். ஏன் காலையில இருந்து சாயந்தரம் வரை ஒரு ஆளுக்கு வந்து வேலை பார்க்கறது? சோ இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு இந்த மாதிரி வந்துன்னா ஒரு குரூப் வந்து கிளம்பி இன்னைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்க. வந்துட்டான் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம ஊர்ல தெரு வந்துட்டு இருக்காங்க. ரைட்? I see this a form of self-employment. They are employing themselves, but there's a catch here. ஓகேவா? செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஒரு கேட்ச் இருக்கு. என்ன கேட்ச் இருக்குன்னா, நான் அந்த தொழில்ல அன்னைக்கு போய் உட்காரல அப்படின்னா அந்த தொழில் நடக்காது. நான் யூடியூபரா இருக்கேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டேன்னா, உங்களுக்கு ஒரு ஃபேமஸான யூடியூபர் யாரை வேணா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே,
அவரு அன்னைக்கு வீடியோ போட்டாதான் அன்னைக்கு அவருக்கு லைக்ஸ் வரும், வியூஸ் வந்துட்டு வரும். அன்னைக்கு வீடியோ போடலன்னா ரோபோட் வந்து போடணுமா? ரோபோட் வந்து போட்டு வந்துட்டு அவருக்காக லைக்ஸ் உருவாக்கி கொடுக்குமா? வாய்ப்பே வந்துட்டு இல்ல. அப்போ நீங்க ஒரு டாக்டரா இருந்தாலும் சரி, யூடியூபரா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கடை வச்சிருந்தாலும் சரி, ஒரு மளிகை கடை வச்சிருந்தாலும் சரி, ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஒரு கார்பெண்டரா வந்துட்டு இருக்கலாம், இல்ல என்ன மாதிரி ஒரு ட்ரெயினரா வந்துட்டு இருக்கலாம். ஐ எம் a self-employed person. I'm not a businessman. Okay, I'm a self-employed professional. That's what I call myself. So இங்க வந்துட்டு என்ன பிரச்சனை, இங்க வந்துட்டுன்னா என்னோட பிசினஸ் என் கண்ட்ரோல்ல இருக்காது. அதுதான் இந்த இடத்துல மேட்டரே. அது எப்படிங்கிற பின்னாடி நான் சொல்றேன். சோ இங்க பெருசா லீவரேஜ் பண்ண முடியாதுங்க. என் கம்பெனிக்கு நான் வேலைக்கே வந்துட்டு இருக்கேன். இதுதான் பிரச்சனை இந்த இடத்துல. ஓகேங்களா? அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் லிமிடேஷன்ஸ். பிசினஸ் ஓனர்ஸ் வந்துட்டு வரலாம். பிசினஸ் ஓனர்ஸ்குள்ள வந்துட்டு வந்தீங்கன்னா, திஸ் இஸ் வேர் தி பியூட்டி ஸ்டார்ட்ஸ். தே ஹேவ் அ சிஸ்டம் மேன். ஓகே, சிஸ்டம் இருக்கும் அவங்ககிட்ட, ப்ராசஸஸ் இருக்கும், ஆட்டோமேஷன் வந்துட்டு இருக்கும். நீங்க எத்தனை பேர் வந்துட்டு இன்னைக்கு பேங்கிங்ல வந்துட்டுனா, இப்போ வாட்ஸ்அப்லயே உங்களுக்கு என்ன வந்துட்டுனா, அப்பெல்லாம் மெசேஜ் வந்துட்டு வரும். வாட்ஸ்அப்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க, எஸ்பிஐயா இருந்தா வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு வந்துட்டு வரும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த வாட்ஸ்அப்ல போயிட்டு அந்த எஸ்பிஐ சாட் பாக்ஸ், வாட்ஸ்அப் சாட் பாக்ஸ் வந்துட்டு நீங்க கிளிக் பண்ணி என்னோட பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது வந்துட்டு உடனே உங்களுக்கு ரிப்ளை வந்து கொடுத்துரும். இதே உங்ககிட்ட கூப்பிட்டு இன்னைக்கு உங்களோட கம்பெனியோட க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டா, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கணக்கெல்லாம் முடிச்சு தான் வந்து உங்களால சொல்ல முடியும். கரெக்டா வந்துட்டு இல்லையா? ஓகே, ஏன் உங்களால அப்படி பண்ண முடியறது இல்ல? இன்னைக்கு நிறைய செல்ஃப் எம்ப்ளாய்ட் பீப்புள்னால, நிறைய பிசினஸ் பீப்புள்னால வந்துட்டுன்னா, அவங்க கணக்கா நைட்டு போய் வீட்டுல உட்காந்துட்டு பேப்பர் வச்சு முடிச்சா மட்டும்தான் அவங்களால முடிக்க முடியும். பட் ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்க, ஒரு செகண்ட்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு டேட்டா எடுத்து தர முடியுது. தட் இஸ் தி பவர் ஆஃப் ஆட்டோமேஷன். தட் இஸ் தி பவர் ஆஃப் சிஸ்டம்ஸ் இன் பிளேஸ். சோ இந்த சிஸ்டம்லாம் நீங்க கொண்டுட்டீங்கன்னா, நீங்க இல்லாட்டாலும் அந்த இடத்துல வியாபாரம் நடந்துட்டு இருக்கும். இன்னைக்கு ஒரு நபர்கிட்ட பேசினேன், ஒரு ஆண்டர்பிரனர்கிட்ட பேசினேன். ஓகேங்களா? 31 வருஷமா ஃபுட் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இருக்காரு. அவர் என்கிட்ட சொல்றாரு, கௌதம், நான் கோடி கோடியா சம்பாதிச்சிருக்கேன், யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் டூர் பண்ணியிருக்கேன், மெஷின்ஸ் எல்லாம் போய் வாங்கியிருக்கேன். நான் என் கம்பெனி ஆள்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன், இன்கேஸ் நான் சொல்ற ப்ரூட்டலா கூட வந்துட்டு இருக்கலாம், அவர் சொன்ன வார்த்தை, இன்கேஸ் நான் நாளைக்கு நான் செத்து போனேன்னா, என் பணத்தை வந்து நான் தூக்கி போட்டு எரிச்சிட்டு அடுத்த அரை நாளுக்குள்ள என் கம்பெனி திரும்பி ரன் ஆக ஆரம்பிச்சிடணும். அப்படி இருந்தாதான் அது பேர் பிசினஸ். அதுதான் நீங்க நான் பண்ணி உருவாக்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிற. It might sound brutal to you, but that is a harsh reality that is speaking. இந்த மாதிரி எத்தனை பேரு உங்க லைஃபையோ உங்க பிசினஸை ஆட்டோமேட் பண்ணி வச்சிருக்கீங்க? then you can call yourself as a business owner. இத பண்ணல அப்படின்னா நீங்க பிசினஸ் ஓனரே கிடையாது. you are self employed or you are employee, அவ்வளவுதான். and finally இன்வெஸ்டர்ஸ்ங்கிறவங்க பணத்தை முதலீடு பண்ணி பணத்தை வந்து குட்டி போட வைக்கிறவங்க. ஓகே, நிறைய பேர் வந்துட்டு இங்க நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க இந்த ஊர்ல. சின்னதா ட்ரேடிங் பண்ணிட்டு இருப்பாங்க, சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐ மீன் இன்வெஸ்டர், எனக்கு வந்து நிறைய ஃப்ரீ டைம் வந்துட்டு இருக்கு அப்படிங்க. எங்க அந்த கம்ப்யூட்டர் எந்திரிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கள மார்னிங் ட்ரேடிங் டைம் 10 மணிலிருந்து 3 மணிக்குள்ள எந்திரிச்சு வெளியில வர சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் வெளியில வர சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, வாய்ப்பே வந்துட்டு அவங்களால எந்திரிக்கவே முடியாது. அப்ப என்ன லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம்? ஓகே, நான் முன்னாடி என்ன சொன்னேன், நம்ம எதற்காக வந்து வாழறோம்? உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இது. அப்புறம் நம்ம ரிலேஷன்ஸ்க்காக வாழ்றோம், நண்பர்களுக்காக வாழ்றோம், நம்ம சேஃப்டி கொடுக்கறதுக்காக வந்து வாழ்றோம், நம்ம எஸ்டீம்காக வந்து வாழ்றோம், நம்ம சந்தோஷத்துக்காக வாழ்றோம். இப்போ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, ராதாகிருஷ்ணன் தமானி, டிமார்ட் ஃபவுண்டர், இவங்களெல்லாம் வந்துட்டு என்னன்னா இன்வெஸ்டர்ஸ் சொல்றீங்களா, ஒத்துக்கிறேன் நான். இவங்க டெய்லி கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு அந்த அனாலிட்டிக்ஸ் பார்க்கணுங்கிற அவசியம் வந்துட்டு இல்ல. they have a team and they will take care. அசெட் மேனேஜ்மெண்ட்ல அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஆனா நான் சின்ன லெவல்ல வந்து பண்ணிட்டு அந்த கம்ப்யூட்டரை விட்டு ஒரு நாள் வெளியில வந்தேன்னா அன்னைக்கு காலி நானு. இன்னொன்னு சொல்லட்டுமா, இங்க நிறைய ட்ரேடர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா, பாய்ஸ் வில் பி பாய்ஸ் அப்படின்னு ஒரு ரிசர்ச் பேப்பர் இருக்கு. நீங்க நெட்ல போய் கொடுங்க, பாய்ஸ் வில் பி பாய்ஸ். நீங்க அதிகமா ட்ரேட் பண்றீங்க, அதிகமா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வந்துட்டுனா நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா நீங்க அதிகமா சம்பாதிக்கிறத விட அதிகமா இழப்பீங்கன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியர் இன்வெஸ்டர், ஸ்மால் டைம் இன்வெஸ்டர், நான் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா நான் பெரிய ஆயிடுவேன்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க இழந்தது அதிகமா இருக்கும், சம்பாதிச்சது ரொம்ப கம்மியா இருக்கும். இதை நான் வந்து அகைன் ஐம் நாட் கிவிங் மை ஒப்பீனியன். பாய்ஸ் வில் பி பாய்ஸ்ங்கிற ரிசர்ச் பேப்பரை போய் கூகுள்ல சர்ச் பண்ணி எடுத்து படிச்சு பாருங்க, டீடைல்டு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்கு. ஓகே, அப்போ எம்ப்ளாயி அண்ட் பீங் எ செல்ஃப் எம்ப்ளாய்ட் என்னால பெரிய லெவலுக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியும். பட் யூ நீட் டு சாக்ரிஃபைஸ் அ லாட். உங்க வாழ்க்கையை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும், உங்க ஆசைகளை சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது பண்ணாதான் நீங்க அதுல பெரிய லெவலுக்கு வந்து போக முடியும். இது ஒண்ணு. வேற பிசினஸ் ஓனரா வந்துட்டு இருக்கீங்கன்னா, ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னா, சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, பீப்புள் உங்க பக்கம் வச்சிருந்தீங்கன்னா, தென் யூ கேன் என்ஜாய் லைஃப், மேக் மணி அண்ட் லிவ் அ லைஃப் ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ். இது பாசிபிள் பீங் அன் பிசினஸ் மேன். ஆர் உங்ககிட்ட கோடி கணக்கா பணம் இருக்கணும், இன்வெஸ்டிங் நாலேஜ் இருக்கணும், அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கணும், கொடுத்துட்டு ஹாயா தலை மேல கை வச்சுட்டு படுத்துக்கோங்க நீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் உங்ககிட்ட வந்துட்டு இல்ல அப்படின்னா
தம்பி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்ப கவனமா வந்து கேளுங்க. இப்பதான் அந்த ஒயிட் பார்ட்ல ஒரு முக்கியமான பார்ட்குள்ள போறேன். எகைன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், 20 மினிட்ஸ் நான் முடிக்க போறேன், நான் அவ்வளவுதான். ஓகே, நீங்க ஏன் இந்த பிசினஸ் பண்ணுங்கிற புரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த 9 to 5 ஜாப் இல்ல நான் தான் ஷட்டரை திறப்பேன், நான் தான் ஷட்டரை மூடுற வாழ்க்கை தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, நான் இப்பயே சொல்றேன், இந்த மீட்டிங் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கானதுல லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே வந்துட்டுருங்க. I'm brutally honest with you because I don't want to waste your time. உங்க டைம் நான் வேஸ்ட் பண்ண விருப்பமே படல. ஓகே, வேறஸ் இல்ல எனக்கு என் லைஃப் என்ஜாய் பண்ணணும், அதே டைம்ல வந்துட்டேன்னா என் வாழ்க்கையில ஒரு எஸ்டீம்டான எல்லாரும் மதிக்கத்தக்க ஒரு நிலைமைக்கு வந்து போகணும், என்கிட்ட போதுமான அளவுக்கு என் மனசுக்கு திருப்தி கொடுக்குற அளவுக்கு ஒரு பணம் இருக்கணும், அதன் மூலியமா என் ஃபேமிலிக்கு ஒரு சேஃப்டி கொடுக்கணும், இதுக்கு ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா நான் சொல்ல தயாரா வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா, சரி. இப்போ ஏன் கௌதம் இந்த பிசினஸ் மட்டும் நான் சூஸ் பண்ணுங்கிற கேள்வி வந்துட்டு வரும். ஓகே, பீயிங் அ பிசினஸ் கன்சல்டன்ட் ஐ லெட் யூ நோ சம்திங். சரி, இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. எகைன் பருத்தி விற்கிறோம், புண்ணாக்கு விற்கிறோம், எல்லாருமே இன்னைக்கு என்னவா மாறிட்டு இருக்காங்க, பிசினஸ் மேனா வந்து மாறிட்டு இருக்காங்க. ஓகே, பட் அதுதான் பிசினஸ் ஆனா வந்துட்டு இல்ல. நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், ஸ்டார்ட் அப்ங்கிறாங்க, அதுக்கு வேர்ட் ஸ்டார்ட் அப். இன்னைக்கு ஒரு ஸ்டார்ட் அப்க்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னன்னு கடகடன்னு சொல்றேன் நான். ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் வந்துட்டு இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஸ்டார்ட் அப் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்கிட்ட நல்ல ஐடியா இருக்கு, அதை நான் மார்க்கெட் கொண்டு போறேன், ஒர்க் அவுட்டே ஆகாது. அது உனக்கு நல்ல ஐடியா, உங்களுக்கு நல்ல ஐடியா, அது உங்களுக்கு செட் ஆகும், பட் எல்லாருக்கும் செட் ஆகுமா? ஆகாது. அங்க என்ன நீட் இருக்கோ மார்க்கெட், அந்த மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்துட்டுனா நீங்க ஃபிட் பண்ற மாதிரி உங்களால டிசைன் பண்ண முடியுதா? இந்த சேலஞ்ச் இருக்கு. இத கிராஸ் பண்றதா மிகப்பெரிய அப்ஸ்டக்கிள் ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க எடுத்த உடனே வந்துட்டுனா நீங்க ஒரு ஸ்டார்ட் பண்ண பெருசா இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். You need at least 2 years to build a proper prototype. Okay, I'm telling you, எல்லா அனாலிட்டிக்ஸும் பண்ணி நீங்க ப்ராப்பரா ஒரு 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 அனாலிட்டிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் வந்து நீங்க ஆரம்பிச்சு ஒரு ப்ரோட்டோடைப் ஒர்க்கிங் மாடல் கொண்டு வந்து அண்ட் அதை ஸ்மால் மார்க்கெட்ல நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பிக் மார்க்கெட் வரதுக்கு இட் வில் டேக் 2 years டைம் ப்ராப்பரா நீங்க பண்ணீங்கன்னா. அப்ப 2 வருஷம் முன்னால ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு செலவு பண்ண முடியுமா? நாளைக்கே நீங்க ஹார்ட்வேர் கடை போய் நீங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சீங்கன்னா எதிர்பார்த்த சேல் கிடைக்குமா? கிடைக்காது. அதுல நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அண்ட் ஒரு டிஸ்ட்ரப்டிவ் ப்ராடக்ட் உங்ககிட்ட கையில இருக்கணும். இந்த மார்க்கெட்டை ஷேக் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் உங்க கையில வந்துட்டு இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியால ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் லான்ச் ஆயிட்டு இருக்குது. இந்தியால ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, நான் வேர்ல்ட பத்தி பேசவே வந்துட்டுல. அதுல எத்தனை மொபைல் அப்ளிகேஷன்ஸ் ஹிட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு கிளப் ஹவுஸ் ஹிட் ஆயிருக்குது, ஜோஷ் ஹிட் ஆயிருக்குது. அந்த மாதிரி எத்தனைனா 0.001% 1 லட்சத்துல அப்படிதான் ஹிட் ஆகுது. அதாவது 10 லட்சத்துல மேபி 1 இல்ல அரை அந்த மாதிரிதான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா 1 or 10 அவ்வளவுதான் என்ன ஆகுதுன்னா ஒரு டிஸ்ரப்டிங்கான டெக்னாலஜி கொண்டு வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்றாங்க. மத்தவங்கனால அது பண்ண முடியறதே வந்துட்டுல. ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இது எல்லாமே வந்துட்டுனா. அண்ட் இன்னைக்கு நீங்க கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும். கம்யூனிட்டி பில்ட் பண்ணாதான் கஸ்டமர்ஸ் உங்க பக்கம் வந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து வைக்கிறேன். ஓகே, சோ மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்க உருவாக்கணும், அது ப்ரோட்டோடைப் கொண்டு வரணும், அனலைஸ் பண்ணணும், அந்த ஸ்மால் மார்க்கெட்டை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க பிக் மார்க்கெட்டுக்குள்ள வரதுக்குள்ள 2 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள நீங்க அந்த பிசினஸ் மேல இருக்க நம்பிக்கையை நீங்க இழந்துருவீங்க பாதி பேர். இது ஒண்ணு. சரிங்களா? எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னன்னு சொல்றேன். சரிங்களா? ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு இன்னோவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரெகுலரா இன்னோவேட் பண்ணணும். இன்னோவேட் பண்ணலன்னா காணாம போயிடுவீங்க. எத்தனையோ உதாரணங்கள் இருக்கு. என்ன நோக்கியால இருந்து ஆரம்பிச்சு கோடாக்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்ல, கற்றறிந்த சபை உங்களுக்கு தெரியாத எதுவும் இல்ல. சரிங்களா? ஃபியர்ஸ் காம்படிஷன். இன்னைக்கு எத்தனை காம்படிஷன். ஓகே, இன்னைக்கு பிட்காயின்ல வாசிரெக்ஸ்ங்கிற ஒருத்தன் வந்துட்டுன்னா கம்பெனி ஆரம்பிச்சானா அடுத்த செகண்ட் வந்துட்டுன்னா இன்னொரு கம்பெனி வந்துட்டு வருது. ஓகே, ஒரு டைம் ஜெரோதா வந்துட்டா ஸ்டாக் மார்க்கெட்ல பெரிய ஆளா வந்துட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்ஸ்டாக்ஸ் வந்துட்டு வராங்க. ஃபியர்ஸ் காம்படிஷன் நீங்க பீட் பண்ணி வந்துட்டு ஆகணும். மூணாவது, உங்க பிசினஸ் வெர்டிகலை டெஸ்ட்ராய் பண்றால் எங்க இருந்தா வந்துட்டு வருவான். ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். சரிங்களா? நியூஸ் பேப்பரோட காம்படிட்டர் யாரு? தினத்தந்தி. நீங்க யோசிச்சு பாருங்க. தினத்தந்தி, தினமலர், இந்தியன் எக்ஸ்பிரஸ் இவங்களோட காம்படிட்டர் இன்னும் நியூஸ் பேப்பரா? இல்ல, மொபைல் அப்ளிகேஷன். உங்க போன்ல வந்து இன்ஸ்டன்டா ஒரு அடுத்த செகண்ட் வந்து நியூஸ் வருது இல்ல, ஃபேஸ்புக்ல ஃபீட் வந்துட்டு வருது இல்ல, நியூஸ் வருது இல்ல. தே ஆர் தேர் காம்படிஷன். ஏன்னா அவன் நாளைக்கு போடுற செய்தி அடுத்த செகண்ட் உங்க போனுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க. ஓகே, சோ எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கு இந்த பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் சமாளிச்சுதான் வந்துட்டு ஆகணும். கொசுவர்த்தி சுருளா இருக்குல்ல, மேனுஃபேக்சர் பண்றாங்களே, அவங்க காம்படிட்டர் யார் தெரியுமா? கலிபோர்னியால இப்போ பயாலஜிக்கலி ரீஇன்ஜினியர்ட் கொசுக்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கலிபோர்னியால.
ஏடிஸ் இஜிப்டி ஏடிஸ் இஜிப்டிங்கிற கொசு வகையை அழிக்கிறதுக்காக ஒரு ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கொசு வந்து விட்டுருக்காங்க. போய் படிங்க சரிங்களா. அந்த கொசு வகை என்ன பண்ணுனா பெண் கொசுகள் எல்லாத்தையும் கொண்டு வரும், ஆண் கொசுக்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஒரு கட்டத்துல அந்த கொசு இனிமே அழிஞ்சு போயிடும். அப்போ அந்த கொசு தான் டெங்கு, ஜிக்கா இந்த மாதிரி வைரஸ் எல்லாத்தையும் பரப்பிட்டு இருக்குது. ஓகேங்களா. சோ இப்ப யோசிச்சு பாருங்க, கொசுவத்தி சுருளோட காம்படிட்டர் வந்துட்டு யார் அப்படின்னா, ஃபியூச்சர் காம்படிட்டர் யாருன்னா பயாலஜிக்கலி ரீஇன்ஜினியர்ட் கொசு தான் சரிங்களா. அப்ப எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, ஸ்டார்ட் அப்க்கு இத்தனை பிரச்சனைகள், எக்ஸிஸ்டிங் பிசினஸ்க்கு இத்தனை பிரச்சனை இருக்கு. அதனாலதான் ஓகே நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்லி இறங்குனீங்கன்னா 30ல் 1 தாங்க தப்பிச்சு வந்துட்டு வருது. இன்னைக்கு நான் கண் கூட நான் பார்த்துட்டு இருக்குது. மத்தவங்க எல்லாம் வந்து தத்தளிச்சுதான் வந்துட்டு இருக்காங்க. திஸ் இஸ் தி ஆக்சுவல் ரியாலிட்டி. ஸோ வை நான் ஏன் இந்த பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்னென்னங்கிறது இப்ப உங்க முன்னாடி என்ன பண்ணிருக்கேன்னா அடுக்கி வச்சிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அடுத்த செகண்டே உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா கொண்டு வர முடியாது. அப்ப என்ன வழி சரிங்களா. அப்ப என்ன வழின்னு சொல்லி பார்த்தா இந்த ஸ்லைடை நீங்க பெருசா பாக்கணுங்கிறது இல்லை, நான் சொல்றது நல்லா கவனிங்க, பாக்குறவங்க வந்து பாருங்க. அதாவது இன்னைக்கு யூடியூபர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யூடியூபர்ஸ் ஒரு செலிபிரிட்டி இருக்காங்க, ஒரு 1 லட்சம் ஃபாலோவர் 2 லட்சம் ஃபாலோவர் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு போஸ்ட் போடுறாங்க, டக்குன்னு வந்துட்டுனா ஏதோ ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காமிச்சிட்டு வந்து போறாங்க. அந்த ப்ராடக்ட் காமிச்சிட்டு போகும்போது அது நீங்க போய் கிளிக் பண்ணி பாக்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க. சோ தட் அதனால அவங்களுக்கு இன்கம் வந்து கிடைக்குது அந்த கம்பெனி மூலியமா. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. யூடியூப்ல என்ன நடக்குது, இதே தான் வந்து நடந்துட்டு இருக்குது சரிங்களா. சோ வாட்ஸ்அப்ல இப்ப இன்னைக்கு என்ன நடந்துருக்கு, வாட்ஸ்அப் பிசினஸ் யோசிச்சு பாருங்க. ஓகே, வாட்ஸ்அப் பிசினஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு ஸ்டோர் ஆப்ஷன் தரான் வாட்ஸ்அப்ல. நீங்க உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணுங்க, சோ தட் எனிபடி கேன் கம் அண்ட் see that what is in your store அப்படிங்கிறது. அப்போ இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல இருக்கக்கூடிய கான்செப்டே வந்துட்டுன்னா இதுதான் எதுங்க, உங்களுக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துருச்சு அப்படின்னா அங்க நீங்க போய் உங்க ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணலாம். இதுதான் கான்செப்ட். ஓகேவா, இன்னைக்கு இதுதான் ட்ரெண்ட் போயிட்டு இருக்குது. பட் ப்ராப்ளம் என்ன, மார்க்கெட்டுக்கு ஏத்த ப்ராடக்ட் உங்களுக்கு கொடுக்கணும், காம்படிட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க பீட் பண்ணும். நீங்க சாரி பிசினஸ் பண்றீங்கன்னா 10,000 சாரி பிசினஸ் பண்றவங்க நான் காமிக்க தயாரா இருக்கேன். ஆல்ரைட். சோ இந்த மாதிரி காம்படிஷன் வந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து என்ன டெக்னாலஜி வந்து உங்களுக்கு தூக்கி சாப்பிடும்னு உங்களுக்கு தெரியவே வந்து தெரியாது. டிரைவர்லெஸ் கார்ஸ் இன்னைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 10 வருஷத்துல இந்தியாவில டிரைவர்லெஸ் கார்ஸ் வந்துடும். ஒரு கட்டத்துல டிரைவர்ஸே தேவையில்லாத நிலைமை வந்துட்டுனா போறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குது. அப்போ சரி நான் வந்துட்டுன்னா பிசினஸ் தான் பெஸ்ட், கௌதம் சொல்லிட்டான், எம்ப்ளாய்மெண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பிசினஸ் தான் பெஸ்ட். அப்ப பிசினஸ்ல இறங்குறேன்னு சொல்லி இறங்கினீங்கன்னா இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் ஸ்டார்ட் அப்க்கு. ஆல்ரெடி நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த பிசினஸ் நீங்க வந்து கப்பல் மூழ்காம கொண்டு போறதுக்கு இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. ஃபியர்ஸ் காம்படிஷன் இருக்கு, எங்கிருந்தோ வந்து உங்களை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருந்துட்டு இருப்பான். சோ இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. இத்தனை பிரச்சனைகளுக்கு நடுவுல நான் எப்படிதான் வந்துட்டேன்னா சர்வைவ் ஆகுற கேள்வி எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, சரி இப்ப என்ன பண்றது? இப்பதான் நான் என்ன சொல்றேன், இப்பதான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள வந்துட்டு வருது சரிங்களா. வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்துட்டு என்ன, இப்ப இந்த கம்பெனியோட பேர் இது எல்லாத்தையும் இப்ப நான் சொல்றேன் நான் சரிங்களா. இதை நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிசினஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு சரிங்களா. இந்த கம்பெனி பேர் வேற எதுல, ஆம்வே. இதுக்கு ஒரு மாற்று நான் சொல்றேன், ஆம்வே. இப்ப நிறைய பேருக்கு என்ன ஆம்வேவா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியவே இல்லை, கிளம்பிக்கிட்டே வந்துட்டு இருங்கன்னு நான் சொல்லிடுவேன் நான் சரிங்களா. ஏன் நான் சொல்றேன், இவங்க கிட்ட ஆம்வே கிட்ட இன்னைக்கு 780 பேட்டன்ட் இருக்கு. ஓகேங்களா, பேட்டன்ட்ங்கிறது ஃபியூச்சர் ப்ரூஃப். அதாவது இனிமே நான் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு என்ன பண்ணி வச்சிருக்காங்க, பேட்டன்ட் வாங்கி வச்சிருக்காங்க. அப்போ ஃபியூச்சர்ல 10 வருஷம் கழிச்சு ஒரு புது டெக்னாலஜி வந்தாலும் அது பீட் பண்ற மாதிரி பேட்டன்ட் இவங்க கையில வந்துட்டு இருக்கு. அந்த ப்ராடக்ட் யாரும் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஃபியூச்சர் ப்ரூஃபிங் பண்ணி வச்சிருக்காங்க, ரெகுலரா இன்னோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் அது மட்டும் வந்துட்டு இல்லாம இப்ப நான் சொன்னேன்ல, ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டை பார்த்து அவங்க வந்துட்டா ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வருதுங்க. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, டைனமைட்டுங்கிற ஒரு பிராண்ட் நான் ஆம்வேல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3-in-1 பாடி ஷாம்பு வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3-in-1 ஷாம்பு நீங்க முகத்துக்கும் போட்டுக்கலாம், தலைக்கும் போட்டுக்கலாம், உடம்புக்கு வந்து போட்டுக்கலாம். ஃபென்டாஸ்டிக்கா வந்துட்டு இருக்குது. ஓகே, இன்னைக்கு அவங்களால இன்னோவேட் பண்ண முடியும். அதாவது நான் வாட் ஐம் சீயிங் இஸ், ஆம்வே உங்களுக்கு ஆம்வே எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற திங்கிங்ல இருந்தீங்கன்னா ஐம் சோ சாரி. ஆம்வே வந்து இன்னைக்கு எத்தனையோ மாறிடுச்சு, ரொம்பவே மாறிடுச்சு. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன், இப்போ 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆம்வேல புது ப்ராடக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. சாரி, எவ்ரி மந்த் ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஒரு ரேஞ்சை வந்துட்டுனா 6 months ஒன்ஸ் ரீவாம்ப் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. தட் இஸ் தி ரேட் ஆஃப் இன்னோவேஷன் தட்ஸ் ஹேப்பனிங் இன்சைட் ஆம்வே. ஓகே, அண்ட் அவங்களால டிஸ்ரப்டிங்கான டெக்னாலஜிஸ் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் வந்துட்டுன்னா அந்த ஏர் பியூரிஃபிகேஷன் சிஸ்டம்ஸ் பத்தி, இன்னைக்கு இந்தியால வந்துட்டுன்னா ஏர் பொல்யூஷன் அதிகமாயிட்டு இருக்கு, அதனால கேன்சர் அதிகமாயிட்டு இருக்கு, லங்
பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்கு. இதை முன்னாடியே பார்த்துட்டு ஏர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ், கார் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆம்பே லான்ச் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் இப்ப ஆம்பே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்குது. இது நீங்க யோசிங்க, நான் சொல்றேன் நான். ஓகே, அவங்க ஃபியர்ஸ் காம்படிஷன், இப்போ இவங்களுக்கு காம்படிட்டர்ஸே கிடையாது சில ஏரியால. அந்த அளவுக்கு வந்துட்டுன்னா தான் பிராண்ட் வேல்யூ தான் ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டு இருக்க ஆட்கள் வந்துட்டு இவங்க ஒண்ணு இல்ல உட்காந்து நான் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 8.4 பில்லியன்னா இன்னைக்கு 60,000 கோடி, ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரையிலும் இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுல இருந்து பார்ட்னர்ஸ்க்கு, ஆம்பியோட பார்ட்னர்ஸ் ஆகி எங்களுக்கு 4,51,400 கோடி ரூபாய் வந்துட்டு இதுவரையில் ஷேர் வந்து கொடுத்துருக்காங்க, வந்து ப்ராஃபிட் ஷேரிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபோர்ப்ஸ்ல 44th லிஸ்ட்ல வந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட கம்பெனி தான் ஆம்பே. ஓகேங்களா? சோ ஆம்பே இப்ப என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் கிவிங் யூ அ பிளாட்ஃபார்ம். எப்படி வாட்ஸ்அப் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குதோ, யூடியூப் ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குதோ, XYZ என்ன பிளாட்ஃபார்ம் கொடுக்குதோ, அதே மாதிரி ஆம்பே உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குது, where you can come up and start sharing the product and start selling the product and make money. ஓகேங்களா? நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், ரிஸ்க பத்தி கவலைப்பட வேண்டாம், எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதா இந்த இடத்துல நான் சொல்றது. இப்ப ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா இத்தனை ரேஞ்சஸ் வந்துட்டு இருக்குது. நியூட்ரலைட் ஒரு ரேஞ்ச் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறம் ஹெல்த் ரேஞ்ச் இருக்கு, பியூட்டி ரேஞ்ச் இருக்கு, ஹோம் கேருக்கு ஒரு ரேஞ்ச் இருக்குது, அண்ட் அதே மாதிரி நான் சொன்னேன்ல அந்த அட்மாஸ்பியருங்கிறது, ஹோம் ட்ரீட்மெண்ட் அண்ட் கார் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இருக்குது, குக்வேர் சிஸ்டம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி எத்தனை கிட்டத்தட்ட 180க்கு மேல போயிடுச்சுங்க ப்ராடக்ட். 200 ப்ராடக்ட் ரீச் பண்ணிட்டு இருக்குது ஆம்பேல. சோ அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? இதுல நான் சொல்ல வேண்டிய விஷயம் தான், வை ஆம்பேல இதுல 4 பாயிண்ட் இருக்குல்ல, இதுல 4வது பாயிண்ட்க்கு வந்து வரேன். 0 என்ட்ரி, நோ ரிஸ்க், ஹோம் பேஸ்ட் பிசினஸ். இந்த பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வந்துட்டுன்னா ஒரு பைசா வேண்டாம். நீங்க வெளியில போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா இத்தனை பிரச்சனைகள் தாண்டி உங்களுக்கு வந்துட்டு என்ன இருக்குன்னா, பணம் அப்படிங்கிற பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து என்ன தெரியுமா, ஒரு பிசினஸ்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி நிறைய ப்ராஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துட்டு மேனேஜ் பண்ண ப்ராஃபிட் ரேஷியோ எவ்வளவு தெரியுமா? 12%. அவ்வளவுதான் ஃபுட் இண்டஸ்ட்ரியில. ஐ எம் டாக்கிங் ஃபேக்ட்ஸ். நீங்க அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி நீங்க போய் ரன் பண்ணணும், 4 நாள் உங்க கடை நடக்கலன்னா உங்களால வந்துன்னா மளிகை சாமான் வாங்க முடியாது. அந்த லெவலுக்கு வந்து போயிடுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவி, ரன்னிங் வந்துட்டா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிசினஸ் சொல்லி வரும்போது. ஃபுட் இண்டஸ்ட்ரி லாபம் நிறைய தரக்கூடிய பிசினஸ். பட் இந்த பிசினஸ்ல நீங்க உள்ள வரதுக்கு நீங்க என்ன இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னா 0. இதுக்கு என்ன தெரியுமா ஒர்க்கிங் கேபிட்டல்? நான் முன்னாடிலாம் கூட வந்துட்டு ஒரு 10,000 20,000 வச்சு நான் ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சு நான் ப்ராடக்ட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு அதுவும் எனக்கு இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன். அவங்கவுங்க பிளாட்ஃபார்ம்ல வந்து அவங்க போய் பொருள் வந்து வாங்கிக்கலாம். ஜஸ்ட் லைக் பிளிப்கார்ட், அமேசான் வாங்கிக்கலாம். சோ தட் எனக்கு இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் எனக்கு வந்துட்டு இல்ல. மேபி ஒரு 5,000 ரூபாய் வச்சுக்குவேன் நான், அவ்வளவுதான். பட் ஐ மேக்கிங் மணி மேன். ஓகே, இதுதான் அந்த இடத்துல. சோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு இல்ல, ஒர்க்கிங் கேபிட்டல் வந்துட்டு இல்ல. ஒர்க்கிங் கேபிட்டல்லாம் என்னன்னு தெரியலன்னா இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஒடிஞ்சு போறதுக்கு காரணமே ஒர்க்கிங் கேபிட்டல் தான். அது இல்லாம கேஷ் கிரன்ச் ஆயிடும். பைசா இல்லாம வந்துட்டுன்னா அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியாது. சோ இந்த பிசினஸோட பியூட்டியே வந்துட்டுன்னா இட் ஸ்டார்ட்ஸ் வித் 0 ஆர் மீகர். எல்லாமே வந்துட்டுனா. சோ உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க வந்துட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஃபியூச்சர் ப்ரூஃபா வந்துட்டு இருக்கு, இனோவேட்டிவா இருக்கு, ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அப்பப்ப இனோவேட் பண்ணி ரீவாம்ப் பண்ணி கொடுத்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு காம்படிஷன் வந்தாலும் வந்துட்டுனா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமை இந்த கம்பெனிக்கு வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த கம்பெனி என்னை வந்து பார்ட்னரா கூப்பிடுறாங்களா, நான் வரலாமா வரக்கூடாதா? இதுதான் என்னோட கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்டே வந்து விட்டுறேன். அண்ட் ஃபைனலா லாஸ்ட் பார்ட்குள்ள வந்து போயிட்டோம். ஐம் கோயிங் ஃபார் தி லாஸ்ட் லேப். ஓகே, ஒரு பிசினஸ்க்கு ரொம்ப தேவையான விஷயம் வந்துட்டு என்னன்னா மென்டர்ஷிப்புங்க. இன்னைக்கு நிறைய பிசினஸ் ஃபெயில் ஆகிற காரணம் என்ன? மென்டர்ஷிப். ஓகே, இன்னைக்கு நான் வந்துட்டு என்ன நிறைய மீடியம்ஸ்ல வந்துட்டு இருக்கேன், கனெக்டட் த்ரூ லாட் ஆஃப் மீடியம்ஸ். ஐ ஒர்க் வித் லாட் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ். எல்லாருமே என்ன தெரியுமா வந்து கேட்கறாங்க, ஒரு மீட்டிங், ஒரு ஸ்பீக்கர், எக்ஸ்பர்ட் ஸ்பீக்கர் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா, சார் இந்த பிசினஸ் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் சார், சரியா தவறா? சார் இது வந்து நான் எப்படி பண்றது? இதுதான் கேட்டுட்டு இருக்காங்க. எவ்ரி ஆண்டர்பிரனர் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அட்வைஸ், அண்ட் பட் நோபடி இஸ் ரெடி டு ஷேர் தேர் சீக்ரெட். பட் இந்த பிசினஸோட பியூட்டி என்ன தெரியுமா? பிரிட் வேர்ல்ட் வைட் அப்படிங்கறது இங்க இருக்க நபர்கள்லாம் வந்து பாருங்க, மேத்யூ சார் வந்து பாருங்க, ராஜகோபால் சார் வந்து பாருங்க, பால்ராஜ் சார் வந்து பாருங்க, செல்வநாயகி மேடம் வந்து பாருங்க. சோ இவங்க எல்லாருமே வந்துட்டுன்னா they have proven in this business and they are ready to teach the principles, the success principles ஷேர் பண்ண ரெடியா வந்துட்டு இருக்காங்க. that is the beauty of this business. அங்கதான் அங்க வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு இங்க தனியா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கீங்கன்னா உங்க பிசினஸ் தூக்கி விடுறதுக்கு பிசினஸ் இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, முதலீடு போடுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, உங்களை தூக்கி விடுறதுக்கு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஆனா உங்க ப்ராஃபிட்ல வந்துட்டு ஒரு பர்சன்டேஜ் கேட்டுருவாங்க.
20% 30% கொடுன்னு கேட்பாங்க. ஆனா இந்த பிசினஸ்ல உங்களை தூக்கி விடுறதுக்கு நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு எந்த பைசா வந்துட்டு வேண்டாம், நீங்க சம்பாதிங்க, நீங்க சம்பாதிச்சு நல்லா வந்தா போதும் எங்களுக்கு. ஓகே, we are ready to teach you this business. இது புரியுதா? இது புரிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம். ஸோ இதுதாங்க வந்துட்டுனா இப்ப அடுத்த பாட்டுக்குள்ள வந்து போறேன். இப்போ உங்களோட வேலை வந்துட்டு என்ன, யூ ஆர் கோயிங் ஆம்வே உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க, வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, 30 நாள் மணி பேக் கேரண்டியோட எல்லாமே வந்துட்டு இருக்கு. வீட்டுல உங்ககிட்ட ஒரு மொபைல் போன், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும். ஆதார் கார்டு இருந்ததுன்னா தான் ரேஷனே கிடைக்கும். ஆதார் கார்டு இருக்கான்னு பாத்துக்கோங்க. இது இருக்குது அப்படின்னா வாங்க, உங்களை வந்துட்டேன்னா இந்த பிசினஸ்ல வந்துட்டேன்னா பார்ட்னரா நாங்க எடுத்துக்கிறோம். பட் அகைன் நான் வாங்க நாளைக்கே வந்து எடுத்துக்கிறோம் வந்துடல. அகைன் இந்த ப்ராசஸ் வில் கண்டினியூ. ஓகே, நாங்க இன்னும் உங்களை அனலைஸ் பண்ண வேண்டியது வந்துட்டு இருக்கு. நீங்களே எங்களை அனலைஸ் பண்ணுங்க, தாராளமா அனலைஸ் வந்து பண்ணுங்க. ஸோ நாங்க என்ன பண்றோம், ஆம்வே என்ன பண்றாங்க, தே ஆர் கிவிங் யூ பிளாட்ஃபார்ம். ஓகே, உங்களுக்கு வேண்டிய எல்லா சப்போர்ட்டும் பண்ணிடுறாங்க. உங்க கஸ்டமருக்கு டோர் டெலிவரி பண்ணுமா, ஃப்ரீயா டோர் டெலிவரி பண்ணிடுறாங்க. அதுல இருந்து ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க. அந்த வேலை ஆம்வே பாத்துக்கிறாங்க. பிரிக் வேர்ல்ட் வைட் இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் இந்த பிசினஸ் எப்படி பண்ணும் டீச் பண்றாங்க. உங்களோட வேலை வந்துட்டு என்ன, ஷேர் பண்றது மட்டும்தான். நான் வந்து நான் போய் ட்ரெண்ட்ஸ்ல போய் ட்ரெஸ் வாங்க போறேங்கிறத போய் இதுனா நீங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டு போய் பண்றீங்க. இந்த கடையில போய் காஃபி குடிச்சேன்னு போய் இருந்துன்னா செல்ஃபி எடுத்து போடுறீங்க. சரிங்களா? அந்தந்த கம்பெனிலாம் வாழ வைக்கிறீங்க. ஸோ தட் அந்தந்த ஓனர்ஸ் வந்து நல்லா வந்துட்டு இருக்காங்க. அதே வந்து கொஞ்சம் ஆம்பிக்கு வந்து பண்ணுங்க, உங்க பிசினஸ்க்காக வந்து பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இவ்வளவுதான் விஷயமே. ஸோ ஷேர் மேன், தட்ஸ் இட் மேன். நான் ஐம் டெல்லிங் யூ, ஓகே, ஐம் டெல்லிங் யூ, ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல, ஜீரோ ஒர்க்கிங் கேபிட்டல்ல ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இது தவிர வேற எந்த பிசினஸும் என் கண்ணுக்கு இதுவரையிலும் படலைங்க. ஓகேங்களா? இட் ஒர்க்ஸ் ஆன் நெட்வொர்க்கிங் அண்ட் இட் ஒர்க்ஸ் ஆன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இதுதான் கான்செப்டே வந்துட்டுனா. இது ஆள் பிடிக்கிறதா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த பிசினஸ் இன்னும் உங்களுக்கு புரியலன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஆள் பிடிக்கிற பிசினஸே கிடையாது. ஓகேங்களா? இட்ஸ் அபவுட் கிரியேட்டிங் எ கம்யூனிட்டி and spreading this community and helping the community. இதுதான் இந்த பிசினஸோட தாத்பரியமே. ஸோ இதுல எப்படி இந்த பைசா வருது அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன். உங்களை யார் அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்க கிட்ட நீங்க திரும்பி ஒரு தடவை வந்து கேட்டுக்கோங்க. சரிங்களா? 2 minutes I'm going to wind up. ஓகே, இதுல ப்ராஃபிட் ஷேரிங் லெவல்ஸ் வந்துட்டு இருக்கு. நீங்க ஒரு 16,000 rupeesக்கு டர்ன் ஓவர் பண்றீங்களா, ஆம்வே இஸ் ரெடி டு கிவ் யூ 3% ஆஃப் ஷேர். அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்காங்க. அப்புறம் 6%, 9%, 21% வரையில வந்துட்டு இருக்கு. 8 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து வியாபாரம் பண்ணனா எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 70,000 to 80,000 rupees எனக்கு ஈஸியா வந்துட்டு எனக்கு கிடைக்கும். நான் கம்மியா வந்து சொல்றேன். ஓகேங்களா? ரெண்டாவது, இது மட்டும் இல்லாம நான் வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே எனக்கு இன்ஸ்டன்டா எனக்கு 20% டிஸ்கவுண்ட் எனக்கு வந்து கிடைக்கும். ட்ரேட் டிஸ்கவுண்ட் அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டுன்னா உங்களுக்கு பில்லிங்ல இருந்து எம்ஆர்பில இருந்து டிஏபி டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணிலாம் வந்து கொடுப்பாங்க. இந்த இதெல்லாம் எப்படிலாம் எனக்கு டிஸ்கவுண்ட் வருதுங்கிறத உங்களை யார் இந்த மீட்டிங் இன்வைட் பண்ணாங்களோ book a zoom call with them and sit with them and ask them. ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி, ஒரு பதில் மட்டும் சொல்றேனே. உங்களால ஒரு 50 கஸ்டமருங்க, சரிங்களா, ஒரு 50 கஸ்டமர், அந்த 50 கஸ்டமரும் ஒரு 2,000 ரூபாய்க்கு வந்துட்டுனா பொருள் வந்து வாங்குறாங்க. அந்த மாதிரி கம்யூனிட்டி உங்களுக்கு பில்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஒரு 10,000 to 15,000 rupees நீங்க மேக் பண்ண முடியும். ஓகே, இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களை யார் அழைச்சிட்டோம்னா அவங்க வந்து கேளுங்க. 50 கஸ்டமர்ஸ், 2,000 ரூபாய். ப்ராடக்ட்டை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், இன்னோவேஷன் பத்தி கவலைப்பட வேண்டாம், அண்ட் வேற ஏதாவது கம்பெனி வந்து என்னை வந்து பீட் பண்ணிடுவானா நீங்க கவலைப்பட வேணாம். வந்துட்டுனா வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு. 30 days மணி பேக் கேரண்டியோட இருக்கு. பில்ட் அ கம்யூனிட்டி அண்ட் அந்த கம்யூனிட்டிக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ண போறீங்க. இதுதான் உங்களோட வேலையே. ஸோ 6% என்ன, 9% என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அண்ட் இங்க வந்துட்டு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டினம் அப்படிங்கிற லெவல். இப்போ நான் ஒரு பிளாட்டினம் இந்த லெவல் நீங்க ரீச் பண்றீங்கன்னா 94,000 rupees மந்த்லி நீங்க ஏர்ன் பண்ணலாம். எமரால்டிங் லெவல் வந்தீங்கன்னா 3.42 lakhs ஏர்ன் பண்ணலாம். அண்ட் டைமண்ட் வந்தீங்கன்னா 8 lakhs வந்து ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியா இருக்கும். இதெல்லாம் வந்து உண்மையா அப்படிங்கிற ஃபீலிங் வந்துட்டு இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம they give you foreign opportunities. ஃபாரின் டிராவல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அபுதாபி, கனடா, இந்த மாதிரி நீங்க ஒரு லெவல் வச்சிருக்காங்க. அந்த லெவல் நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா நம்ம ஃபாரின் டூரும் வந்துட்டு வரலாம். ஸோ இதுதான் விஷயங்கள். ஸோ ஃபைனலா நான் சொல்றது என்னன்னா, நீங்க யோசிங்க தலைவா, சரிங்களா? இதுல இன்கம் நிறைய வந்துட்டு இருக்கு. இன்னொன்னு, இந்த பிசினஸ் ஓடுமா ஓடாதானா 1998ல வந்து பிசினஸ் ஆரம்பிச்சது, சரிங்களா? இன்னைக்கு 23 வருஷம் வந்துட்டு ஆயிடுச்சு. இன்னைக்கும் இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்குது. 2,000 கோடிக்கு மேல அசால்ட்டா டர்ன் ஓவர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்கம் இதுல இருக்கா இல்லையாங்கிற கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க இந்த உலகத்திலே வாழலன்னு அர்த்தம், நீங்க கனவுலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான். சரிங்களா? இது ஓரமா வந்து வச்சிருங்க. நீங்க யோசிங்க.
ஒரு எம்ப்ளாயியா இருந்துட்டு ஒரு லைஃப் ஸ்டைலை என்ஜாய் பண்ணிட்டு அதே நேரத்துல வந்துட்டுன்னா நான் நினைச்ச நேரத்துக்கு வேலைக்கு போகலாம், நினைச்ச நேரத்துக்கு வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைல் உங்களால என்ஜாய் பண்ண முடியுமா? எஸ், பட் 100ல 1% தான். அதுல நீங்க வருவீங்களாங்கிற சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? அன்டில் யூஆர் அன்லெஸ் யூஆர் என்னது அன்எக்ஸ்பெக்ஷனால ஸ்கில்டா இருக்கணும். ரொம்ப பிரெயினியா வந்துட்டு இருந்தீங்கன்னா, ஸ்கில்டா இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தீங்கன்னா கடைசி வரையில் நீங்க தான் ஷட்டரை இறக்குவீங்க, நீங்க தான் ஷட்டரை தூக்கிட்டு இருப்பீங்க. இதுல வந்துட்டுனா உங்க லைஃபை நீங்க பெருசா என்ஜாய் பண்ணவும் வந்துட்டு முடியாது. இது நீங்க ஒத்துக்கு தான் வந்து வேணும். மூணாவது, ஒரு பிசினஸ் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும்னா அந்த மாதிரி பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் ஹெவி, நிறைய காம்படிஷன் இருக்கு. உங்களுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்தேன். அப்போ நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஆம்வேவை நீங்க வந்து பார்க்கலாம். ரைட் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ரைட் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. நீங்க ஆல் யூ நீட் டு டு இஸ் கிரியேட் அ கம்யூனிட்டி ஆஃப் கஸ்டமர்ஸ். அவங்களுக்கு நீங்க சர்வ் பண்ணுங்க, உங்களை ஃபாலோவர்ஸா வந்து மாத்துங்க, அண்ட் ஆட்டோமேட்டிக்கா பிசினஸ் அது தன்னை போல வந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்க மைண்ட் டென்ஷன் ஃப்ரீயா வந்துட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் என்னோட விஷயங்கள். ஸோ ஸ்டார்ட் வித் வை. உங்களுக்கு நல்ல லைஃப் ஸ்டைல் வந்துட்டு வேணுமா? இஃப் யூ வாண்ட் டு ப்ரொவைட் செக்யூரிட்டி, இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் லீட் அன் எஸ்டீம்ட் லைஃப், ஆம்வே வித் பிரிட் வேர்ல்ட்வைட் இஸ் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிள். ஆம்வேக்கு நான் கேரண்டி, பிரிட்டுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? ஸோ ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் I hand over the session back to Mr. Bharat. Thank you, everyone. Wow, that was a phenomenal presentation by Ashok and Gautam Ashok. So let's give a big round of applause to Gautam. So ரொம்ப short time, ஒரு 50-minute presentation la வந்து he packaged everything with lot of facts, information, ஒரு என்ன சொல்றது, ஒரு door opening information நிறைய கொடுத்திருக்காரு. So actually அசோக்கோட லாஸ்ட் previous slide ல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபாரின் ட்ரிப்ஸ் காமிச்சிருந்தாரு. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து June 18, இட்ஸ் கால்ட் வேர்ல்ட் பிக்னிக் டே. நிறைய பேருக்கு இங்க பிக்னிக் போறது, டூர் போறதுக்குலாம் ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கேட்வே ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்காரு கௌதம். தேங்க்யூ கௌதம் ஃபார் த வண்டர்ஃபுல் பிரசன்டேஷன். ஸோ அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ வந்து நிறைய லெவல்ஸ் ஆஃப் ரெகக்னிஷன் காமிச்சாரு. அதுல பிசினஸ்ல பணம் இருக்கா, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்களா, நிறைய விஷயங்கள் வந்து புதுசா வந்தவங்களுக்கு தெரியலாம். பட் நீங்க வந்து இப்பதான் நீங்க முன் பார்க்க வேண்டியதுதான். இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன்ல போய் நல்லா சாப்பிட்டுட்டு கடைசியில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வந்தா எப்படி, இல்ல வெத்தலை பாக்கு போடாம வந்தா எப்படி? இது வந்து அந்த டெசர்ட் ஐசிங் கேக், என்ன சொல்றது, டாப்பிங் ஆன் தி ஐசிங் பேசிக்கலாம். So இப்போ வந்து we are going to see some people who have succeeded the business in different levels, and starting from 3% till 21%. So 3% அப்படின்னா ஒரு 20,000 rupees business பண்ணிருப்பாங்க. அவங்க ஒரு சின்ன டீம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு 6% லெவல் ஒரு 60,000 பிசினஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு 9% where they make on 1.2 lakhs of turnover. ஒரு 12% இருக்கு where 2.4 lakhs turnover பண்ணிருப்பாங்க. 15% 4 lakhs turnover.